இந்த படி வழியா இறங்கி வரும்போது தான் கால் தவறி விழுந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்லலாம் ஆ, இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வரும். ஆமா. லாரி போச்சு, கண்டெய்னர் போச்சு, 30 போச்சா 300 போச்சா அது தெரியாது, ஏதோ போச்சுன்னுவாங்க. அது ஸ்டோர் ரூம் அது. ஓ, ஸ்டோர் ரூமாக இருந்தது. பரவாயில்ல, அருவாமனையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அருவாமனை எல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீட்டோட பெட்ரூம்னு சொன்னேன்ல, ஆமா. இது வந்து கிச்சனாக இப்போ மாற்றிருக்காங்க. இது இது ஒரு இது bedroom-ஆ ஆக்சுவலா இருந்தது. இது பெட்ரூமா இருந்ததா? ஆமாம், 2000s வரைக்கும் இது பெட்ரூம் தான் இருந்தது. இது ஆமாம், இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட பெட்ரூமாக இருந்தது. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. மேலே அந்த கோட் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக தான் அவங்க இருந்தாங்க. ஆமா. கூட வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட சம்மந்தியும் பெரிய இடம் தானே. ஆமா. அவங்க என்ன சாதாரண நாள் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணி சிவாஜி கணேசன் சாரோட ஆமா. ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் சாதாரணமாக வச்சுருந்தேன், அதையே பார்த்துருந்தாங்க. அப்புறமா அவங்க வந்து கேட்குறாங்கல்ல, ஒரு ஹேட்மேக் வச்சுருந்தேன். அக்கா கேட்குறாங்க, அது எங்கே வாங்க? அது ஒன்றுமே இல்லை ஆண்டி, அது 200 வருஷம். அவங்களாம் வேணாம்னு சொன்னாலும் விழுந்துட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க அவங்க? அந்த கோவத்தை தான் ஆண்கள் இருக்கிறது மேலே காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. நிஜமாக ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அத்தையை பிடிக்காதவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை. சசிகலாவை பற்றி பேசல, பட் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஷேரிங்லாம் பேசும்போதே வரும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருந்தேன். அப்போ கிச்சன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நீட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போதான். முடிஞ்ச அளவு பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இன்னொரு சந்தேகமா, இப்போ கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க இருந்தபோது நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுல, அதெல்லாம் யார் எடுத்துகிட்டு போனாங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? 30 கண்டெய்னர் போச்சு, லாரி போச்சுலாம் நியூஸில் வருமே. ஆமாம். ஏதோ இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஏன்னா வீடை எங்களுக்கு கொடுத்த அப்புறம் இது உள்ளே என்ன இருக்கோ அதான். இதை பார்த்து எங்களுக்கே பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா கிச்சனே பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கே காமிக்கிறேன். ஆமாம். கண்டிப்பாக இவ்வளோ மோசமாக இருந்திருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ அது உள்ளே ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது. இப்போ இந்த ட்ராவுக்குள்ளே எதுலேயுமே ஒன்றும் இல்லை. எல்லாம் ரொம்ப ஓல்டு, ஒரு மோசமான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இன்னுமே நல்லா இல்லை, நாட் இன் குட் கண்டிஷன். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இதை சரி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒன்றுமே இது உள்ளலாம் இல்லை. அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் ஒன்றுமே இதுலலாம் கிடையாது, எல்லாம் வேக்கண்ட்டு தான். எல்லாத்தையும் வேக்கண்ட்டு? ஆமாம். ஸோ எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லலாமா சார்? இந்த எப்படி தெரியும்? 30 கண்டெய்னர் போச்சுன்னாங்க இல்லையா? இதில் எத்தனை கண்டெய்னர்? நியூஸில் வருமே நிறைய. ஆமாம், நிறைய கண்டெய்னர் போச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம்லலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வரும். ஆமாம். லாரி போச்சு, கண்டெய்னர் போச்சு, 30 போச்சா 300 போச்சா அது தெரியாது, ஏதோ போச்சுன்னுவாங்க. அப்படியான்னு கேட்டு போவாங்க. எல்லாத்தையுமே தூக்கியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட சந்தேகம் இருக்காது. இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்களும் இந்த வீட்டுக்கு வராத இருந்ததுனால நடுவில் இந்த வீட்டில் என்னென்னலாம் இருந்தது, என்னென்ன போச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. உங்களை வரவேணாம்னு சொல்ற காரணம் இதுவாக தான் இருக்கும். அப்படியே எனக்கு அது தெரியல. அது வந்து நம்ம இல்லை அதாவது நாளைக்கு நான் சொல்கிற பீரியட் இஸ் ஒன்லி when she was admitted in Apollo. அந்த டைமில் எங்கேருந்து போச்சுன்னு நிறைய நியூஸ்லாம். அதனால் என்ன போச்சு என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இது என்ன ரூம்? இது அது ஜஸ்ட் சர்வீஸ் ரூம். இங்கேருந்து ஒரு வாஷ் ஏரியா தான், அது ஒன்றும் பெருசாக அங்கே இல்லை. சும்மா பார்க்கலாமா? அது ஒன்றும் பார்க்குற மாதிரி இருக்காது. திறந்து இருக்குது, லாக் பண்ணியிருக்கோம் அந்த சைட்லேருந்து. அது சர்வீஸ் ஏரியா. இப்போ இது கிச்சன்னால அது சர்வீஸ் ரூம், அது ஒரு ஸ்டோர் ரூம். இது சர்வீஸ் ரூம், அது ஸ்டோர் ரூம். அது ஸ்டோர் ரூம். அது ஓ, ஸ்டோர் ரூமாக இருந்தது தான் அது. பரவாயில்ல, அருவாமனையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அருவாமனை எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுதான், இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே, இதெல்லாம் இங்கே இருந்திருக்காதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். இவ்வளோ மோசமாக இருந்திருக்காது அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வீட்டோட பெட்ரூம்னு சொன்னேன்ல, இது வந்து கிச்சனாக இப்போ மாற்றிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமாக இருந்ததா? ஆமாம், 2000s வரைக்கும் இது பெட்ரூம் தான் இருந்தது. இது ஆமாம், இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட பெட்ரூமாக இருந்த இடம். ஒரிஜினல் பழைய வீட்டில் இதுதான் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் இது. இதில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. சரி சரி சரி. இந்த படி வழியாக இறங்கி வரும்போது தான் கால் தவறி விழுந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன? அந்த செய்தி பற்றிலாம் தெரியல, பட் இந்த படி அவங்க பழைய வீடாக இருக்கும்போது இந்த படி இருக்கும்.
இல்லை இந்த படியில் வருவாங்களா லிஃப்ட்டில் வருவாங்களா? லிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ இந்த படியில் மாடிஃபை பண்ண அப்பட்லேருந்து அவங்க லிஃப்ட்டு தான் யூஸ் நீங்கள் ஞாபகம் இருக்கா இந்த படியில் இறங்கி வரும்போது ஒரு அதெல்லாம் எனக்கு இந்த படியில் அவங்க வரதுல நான் பார்த்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க அந்த படியை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் இது வந்து அம்மா விடுவாங்க. இது இல்லை இதில் இது பேசேஜ், இது வழியாக கடந்து போகணும். இது போனால் கடைசியில் அவங்க ரூம், ஜெயலலிதா ரூம். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்டு, இந்த மாதிரி வந்து கலை வேலைப்பாடோடு உள்ள இதெல்லாம் நிறைய இங்கே இருந்திருக்கணுமே. இருந்திருக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இது ஒன்று தான் விட்டு போயிருக்காங்க. இருந்திருக்கலாம். இது ஒன்று விட்டு போயிருக்காங்க போனால் போதுன்ட்டு. ஆமாம். அதுவும் இல்லைன்னா ஆடாக இருக்குன்னு விட்டுருப்பாங்க. என்னமா? அதுவும் இல்லைன்னா பார்க்குறவங்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்ட்டு போனால் போதுன்ட்டு. ஆமாம், இன்னொரு விஷயம், இப்போ வந்து பெங்களூர் கோர்ட் வந்து ஒப்படைச்ச அந்த ஜுவல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த வீட்டில் தானே இருந்தது? இல்லை, அது வந்து இந்த சீஸ் பண்ண ஜுவல்லரி மட்டும்தான் இங்கே இருந்தது. அது 96ல். சரி. ப்ளஸ் சாரீஸு. இந்த சாரீஸ்லாம் எங்கே வச்சுருந்தாங்க அவங்க ரூமில், அவங்களோட ரூம்லேயே தான் இருந்தது எல்லாம். அந்த சாரீஸ் ரொம்ப பார்க்க முடியாது இல்லையா? இல்லை, அது அவங்களுடைய ஆக்சுவல் பழைய வீடு இருந்தது இல்லையா 96லாம். நான் சொன்ன மாதிரி அந்த ரூம் போக முடியாது. ரெனோவேஷன் பண்ணாத ஓல்டு ஹவுஸ் தான். அது 2 பெட்ரூம் இருக்கும். மாடிப்படி இப்போ காமிச்சிங்க, அது வழியாக போகலாம். போகலாம், அது வழியாக போகலாம். அந்த சாரீஸ்லாம் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க இருக்கா? அப்போ எடுத்துகிட்டு போனது. அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வேறு சாரீஸ் கட்டிட்டு தானே இருப்பாங்க. அந்த சாரீஸ் சீஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க இப்போலாம் இருக்கிறதெல்லாம். இப்போ இன்றைக்கி மீடியா எவ்வளோ தூரம் பெருகி போச்சு. இந்த கல்யாணம் பண்ணது அவங்க ஆசைக்கு பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அது அவங்க சௌரியம். ஆனால் இந்த ஊர்வலம்லாம் போனாங்கல்ல, அதுதான் பெரிய அந்த நேரத்தில் பெரிய டாக் ஆகிடுச்சு. எதிர்கட்சி சேனல்லாம் அது பெருசாக போட்டு ஊதி விட்டாங்க. உங்கள் அத்தை ரொம்ப ஸ்மார்ட் லேடி, எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடியவங்க. நம்ம இந்த மாதிரி நடு ரோட்டில் ஜானவாசம்னா ரோட்டில் தான் நடக்கணும். சரி, ஜானவாசத்துக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியும்? ஜானவாசம் ரோட்டில் தான் நடக்கணும். நான் அதை மறுக்கவே இல்லை. இவ்வளோ ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தோழியோட போகும்போது இவங்க எல்லாத்தையும் இதை ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கு பெருசாக ஊதி விடுவாங்களே, அப்படிலாம் அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் நினைக்கல? ஒரு ஸ்மார்ட் லேடி. ஏன்னா அவங்க ஆட்சி, நான் நினைக்கிறது ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். மேலே அந்த கோட் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக தான் அவங்க இருந்தாங்க. கூட வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சம்மந்தியும் பெரிய இடம் தானே. அவங்க என்ன சாதாரண நாள் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணலையே. சிவாஜி கணேசன் சாரோட பேத்தியை தானே அவங்க சம்மந்தம் பண்ணாங்க, சசிகலா ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருந்தாங்க, புடவை கட்டியிருந்தாங்கன்னா. எந்த கல்யாணமாக இருந்தாலும் பெண்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு புடவை கட்டுறது, ஜுவல்லரி போட்டுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் உமனுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, அந்த நேரத்தில் அத்தையும் கண்டிப்பாக அப்படி தான். இல்லை, அந்த நேரத்தில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பெருசாக அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலாம். பட் விமன் அப்படின்னா என்ன? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஃபங்க்ஷன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஜுவல்லரி போட்டுக்கிறது விமனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் பிளேட்டன்ட் டிஸ்பிளே ஆஃப் ஜுவல்லரி அப்படின்லாம் எழுதுவாங்க. சொன்னாங்க, எல்லாம் தான் சொன்னாங்க. அது மாதிரி நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டு வருமேங்கிறத அவங்க ஏன் யோசிக்கல? அவங்க ஏன் யோசிக்கல? நான் சொல்றது நான் என்னோட லாஜிக் எடுத்துக்கோங்க. இந்த சம்பவம் அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாச்சு. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிற காலத்துலேருந்து நிறைய ஜுவல்லரி சேர்த்து வச்சாங்க. சரி. அத்தையும் பாட்டியும் இதெல்லாம் அவங்களோட ஓன் மேக்கிங்ஸ். அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க ஜுவல்லரியாக சேவ் பண்ணாங்க. இதெல்லாம் அப்போ அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்குமே பிடிக்கும். இல்லை, அவங்க போட்டுக்கிட்டாங்கிற பிரச்சனை இல்லை. இதை தவிர அவங்களுக்கு அந்த மைசூர் பேலஸ் வழியாக வந்த வெல்த்து கொஞ்சம் இருந்துச்சு. சரி சரி சரி. ஜுவல்லரின்ட்டு அதெல்லாம் அவங்க வேறு ரீமேக் பண்ணி பாட்டியும் அத்தையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அவங்களும் போட்டுட்டு ஜுவல்லரியையும் இவங்க ஜுவல்லரி தானேங்கிறதான கொஸ்டின். இல்லை கிடையாது, அதை தான் சொல்ல வரேன். பட் இவங்க பண்ணதெல்லாம் அவங்க மேலே வந்துடுச்சு. அந்த ஃபேமிலியும் நல்லா எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் ஜுவல்லரி, ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் சில்க் சாரீஸ். கல்யாணம்னா அதானே போட்டுப்பாங்கன்றதான லாஜிக்கு. கல்யாணத்துக்கு காட்டன் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பீட்ஸ் போட்டுனா வர முடியும்? கல்யாணத்துக்கு என்ன போட்டுப்பாங்க உமன்லாம்? ஜுவல்லரி தான் போட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கல்யாணத்துக்கு எப்படி வருவாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க? சரி பண்ணு, நான் இதில் இப்படி வந்திருக்கேன், இதே நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னா பட்டு புடவை நகையை போட்டு தான் வருவேன். இதான் விமன், இதானே நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம். அது நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்தையே தப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி பட்டு புடவை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வரலான்னு கேட்டால் ஏதான லாஜிக் இருக்காதுல்ல. இல்லை, அப்போ அதுதானே பெரிய இஷ்யூ. கட்சி மீட்டிங்க்கு அப்படி வந்தாங்க. இல்லை, அப்போ பெரிய இஷ்யூ ஆச்சா இல்லையா? கண்டிப்பாக ஆச்சு. ஆனால் அவங்க இப்படி தான் நினச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு வரோம், கல்யாணத்தில் நடக்கிறோம், ஜானவாசலாம் நடக்கிறாங்க எல்லாரும்.
பட்டு புடவை நகையை போட்டு எல்லா விமனும் வந்திருக்காங்க அவங்க கூட பின்னாடி சேர்த்து நடந்த அத்தனை பேரும் எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்கன்றதா லாஜிக் இதில். ஆமா இந்த அவங்க சம்மந்தப்பட்ட இடமும் வசதியான ஆமா ஆமா ஃபேமிலியாக ஆமா இருந்ததால் ஆமா அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணிக்கணும்னு இவங்கெல்லாம் நினச்சிருக்கலாம். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஏகப்பட்ட ஷூஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க, சாரீஸ் ஷூஸ் அப்படின்லாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் எங்க அதில் வச்சிருந்தாங்க? பாதியுமே மேக்கப் பண்ணி சொன்னது தான் சார். ஏன்னா இந்த கேசஸ்லாம் நடந்த அப்புறம் நாங்களும் இதெல்லாம் பார்க்குறோம். ம். நிறைய பொய்யான தகவல் கூட இருக்குது. ஏன்னா அந்த நேரத்துல அதை வந்து பிலிப்பைன்ஸோட முன்னாள் அதிபர் இல்லை இந்த ஃபெர்டினண்ட் ஹேண்ட்பேக் மார்கோஸோட ஒய்ஃப் வந்து மார்கோஸ் இருக்காங்கல்ல, அத்தையே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இமெண்டா கொடுத்துட்டாங்க. மார்கோஸ், வீட்டுக்குள்ள நிறைய விமன் அப்போ நிறைய பேர் தங்கி அவங்க இருந்தாங்க தான் இந்த பெண்கள். மாதிரி டிஸ்ப்ளே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாரும் இதை பத்தி. எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே ஃபால்ட் ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் உண்மை இதுதான். ம். கல்யாணன்றதுனால தான் அப்படி வந்தாங்களே தவிர வேறு எந்த காரணமும் அதுக்கு இருந்திருக்க முடியாது. அவங்களும் அப்படி தான் நினச்சிருக்க முடியும். இந்த புடவை வச்சுருந்தாங்க, ஸ்லிப்பர் வச்சுருந்தாங்க, ஹேண்ட்பேக்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவங்க நடித்த சினிமா நடிகையாக இருந்த காலத்துலேருந்து இது மாதிரி அத்தைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ஹேண்ட்பேக் நிறைய நிறைய. கலெக்ஷன் ஆமாம், அது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நானே வாங்கி கொடுத்தேன். அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக தான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது சில்லியாக இருக்கும், அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அது வேணும்னு கேட்பாங்க அவங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இது எனக்கு தெரியும். ம். நான் சாதாரணமாக ஒன்று வச்சுருந்தேன், அதையே பார்த்து வந்தாங்க. அப்புறமா அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தி, அக்கா கேட்குறாங்க அது எங்கே வாங்கினேன். அது ஒன்றுமே இல்லை ஆண்டி, அது 200 அது எங்கள் பாண்டி மசாலா ஷாப்பில் தான். சரி அது வேணும், அதை வாங்கி கொடுன்னாங்க. அப்புறம் நான் கடையில் போய் அதை தேடி பார்த்தேன். அதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுலாம் வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஆள் அனுப்பிச்சு நான் வாங்கி கொடுத்ததோடு இல்லை, அந்த கடையில் இருந்த எல்லா ஹேண்ட்பேக் அந்த மாதிரி அவங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்கும். ஹேண்ட்பேக், ஷூஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஷூஸ் எல்லாம் இல்லை, ஹேண்ட்பேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் வாங்கி கொடுத்துருக்கேனால தெரியும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்லாம் பார்க்க மாட்டாங்க. சாதாரணமாக இருந்தால் கூட அழகாக இருந்தால் பிடிக்கும் அவங்களுக்கு. சரி ரொம்ப போகும். ஆமா, நீங்க ஏன் இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகலாம்ல? நாங்கள் தான் போகிறோம், எப்ப பிளானிங் இருக்குது. எப்ப? இந்த ரெனோவேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணணும். ம். பண்ணதுக்கப்புறமா இங்கேயே இருக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்க வந்து உங்களுக்கு நிறைய இடம் இருக்கு, நிறைய நீங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் முன்னாடி நிறைய இங்கே ஒர்க் இருக்குது, சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஆமா, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த வீட்டுக்கு வந்து நீங்க அரசியல் ரீதியா வேற முடிவு எடுக்கலாம் மறுபடியும், அது வேற விஷயம். உங்களுக்குள்ள ஒரு கவிஞர் இருக்காங்க தெரியும், நீங்க நல்ல கவிதை எழுதுவீங்க, அற்புதமா எழுதுவீங்க. இளவேணி பூக்கள்ங்கிறது உங்களுடைய கவிதை முதல் தொகுப்பு. நானே படிச்சிருக்கேன். நானே என்னுடைய நான் எங்கே வேலை பார்த்தேன்னா அந்த பத்திரிகையில் அதை போட்டிருப்பேன் பற்றிலாம். நீங்கள் ஏன் மறுபடியும் அந்த புக்கெல்லாம் எழுதக்கூடாது? இந்த மாதிரி ஏன் கவிதை தொகுப்பெல்லாம் நிறைய பண்ணலாமே நீங்கள்? பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆர்வம் இருக்குது அதெல்லாம். இல்லை நிறைய பண்ணியிருக்கீங்க, பட் அது ஒன்றும் பப்ளிஷ் பண்ணல. ஆமாம் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணாமல் தான் இருக்கீங்க. முதல் புக் மட்டும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். இல்லை நீங்கள் நிறைய உங்களுக்கு இடம் இருக்கிறதுனால நிறைய யோசிக்கலாம். இந்த கண்டிப்பாக மாதிரி ஒரு தனிமை இடங்கள் உங்களுக்கு நிறைய சௌரியமாக நிறைய யோசிக்கலாம். கண்டிப்பாக வர ஐடியா இருக்குது எங்களுக்கு. அப்படியா? கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ண அப்புறமா இங்கே வரலான்னு இருக்கோம். ஆமாம், அத்தைக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? ரொம்பலாம் கிடையாது, பாட்டுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். பாட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த இந்த தென்னைங்களாம் தண்ணி ஊற்றலாம் செய்வாங்களே? செஞ்சதில்லை. செஞ்சதில்லை. ஆனால் சும்மா பார்ப்பாங்க அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருந்தது, நம்ம என்ன ஆச்சு? அது இங்கே இல்லை, ஃப்ரண்ட்டில் இருந்தது. அப்புறம் வாசல் இல்லையா? ஆமாம். இதுவும் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, இது சும்மா வாஷ் ஏரியா. அது ஃபவுண்டைன் என்ன ஆச்சுன்னா அவங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அது வைக்கல லாஸ்ட்டாக. ஆக்சுவலாக இந்த பாய்ஸோட வீட்டை அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்கல்ல. இந்த வீடு எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இல்லை? அவங்களுக்கு பிடிச்ச இடம் தான். அவங்க பழைய வீடு தான் அவங்களுக்கு பிடிக்கும். பழைய முதல்ல இருந்தது தான் அதுதான் பிடிக்கும். அப்போ வீடை சுற்றி லேண்ட்ஸ்கேப் கார்டன்லாம் இருக்கும், நல்லா சுற்றி வாக்கிங்லாம் பண்ணுவாங்க. அப்படி சுற்றி அப்படி வாக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறையா மாற்றிட்டதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் பண்ணலை. அவங்க ஏன் அப்படி ஹெல்த்தை கவனிக்காமே விட்டுட்டாங்க? ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு வில் பவர் உள்ள ஒரு லேடி, அவங்க ஹெல்த்தெல்லாம் கவனிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கும்போது இப்படிலாம் இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாமா? ரொம்ப ஆசைப்படுவாங்க ஐஸ்கிரீம். அப்படியே எல்லாமே சொல்லப்பட்ட தகவல் தான் தவிர எதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஹெல்த்தை கவனிச்சிருக்க வேண்டாமா அவங்க? ஹெல்த் கவனிக்காமலாம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். இல்லை, அப்பப்போ மாத்திரை போட்டுக்கிறது வேற, நம்ம டயட்டு, அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஜாக்கிங் பண்ணவும் நிறைய இடம் இருக்குங்க.
அதெல்லாம் பண்ணிட்டு நம்மள நேரம் இருந்திருக்காது. நேர பற்றாக்குறை தான். நாள் பூரா வேலை பார்க்கணும், ஆட்சி நடத்தணும். அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க லாஸ்ட் மட்டும் சிஎம்மாக தான் இருந்தாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் அந்த பிரச்சனைகள், அப்புறம் கட்சி நடத்தணும். இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது எங்கேருந்து நேரம் இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தனிமையில் வந்து உங்கள்கிட்ட தீபா எனக்கு இது சிலதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறப்பல ஏதாவது தன் லைஃப்பில் நடந்தது, அவங்க சசிகலாவை சேர்த்து ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அவங்க நடந்துக்கல, இதெல்லாம் நினச்சி உங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்களா? சசிகலாவை பற்றி பேசல, பட் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஷேரிங்லாம் பேசும்போதே வரும் நிறையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருந்தேன், அதெல்லாம் சரி, அவங்க தனிமையில் இருந்து ஒன்று சொல்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தனிமையில் இருந்து சொல்கிறாங்கல்ல, தனிமையில் அவங்க இருந்ததுக்கு அவங்க யாரோ சித்தின்னு ஒருத்தவங்க தான் வந்தாங்க இப்போ. அவங்க மீன் பண்ற தனிமை அது கிடையாது. சரி வர புரிஞ்சுக்கணும். அது சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை, உறவினர்கள்லாம் கூட பெங்களூர்ல 2-3 சொந்தக்காரங்க இருக்காங்க. இல்லை. தனிமைனா என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? சொல்லுங்க. அது அந்த லைஃப்ல லைஃப் பார்ட்னர், அந்த கம்பேனியன், அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. அப்படியா? இப்போ எனக்கு இவர் இருக்காரு இல்லைன்னா நானும் தனிமையில தானே இருப்பேன், நீங்களே சொல்லுங்க. ஸோ எந்த தனிமைன்றது எந்த விதத்துல நீங்க வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல கணவரை பிடிச்சிங்க. அது மாதிரி ஜெயலலிதா என்ன கிடைக்காதா மனசு வச்சிருந்தா? அவங்க லைஃப்ல நிறைய டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ரொம்ப இருந்தது. அவங்களோட பேத்தட்டிக் லைஃப் தான் அது. உண்மையா சொல்ல நம்ம வருத்தங்கள் சோகங்கள் நிறைய கலந்த வாழ்க்கை தான் அப்படி. நீங்க நம்ம என்ன மாதவன் அவங்க மனசு வச்சிருந்தா தனக்கு ஏத்த ஒரு ஒரு துணையை தேடி இருக்க கூடாதா? முடியாதுன்ட்டு இல்லை, அது நமக்கு சரி வர அவங்களுக்கு நடக்கலைன்னு வச்சுக்கலாமே. சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது இல்லையா லைஃப்ல? பட் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல இருந்தாங்க அவங்க. கண்டிப்பா இருந்தாங்க. அவங்க மீன் பண்ற தனிமை அதுதானே தவிர. அப்ப சினிமாலேயே இருந்த போதே நீங்க சொல்றீங்க. சினிமால இருந்தப்போ இதெல்லாம் பேசுனது இல்ல. நான் அப்ப சின்ன குழந்தை, பேசினாலும் புரியாது. நீங்க சொல்றது வந்து எப்ப நான் ரொம்ப தனிமையா எங்கிட்டே பேசியிருக்காங்களே, அதை 90s பேசியிருக்காங்க, 2000s பேசியிருக்காங்க, எங்கிட்டே அதை சொல்லியிருக்காங்க. ஆறுதலே சொல்லியிருக்கேன் நான் அவங்களுக்கு. ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், இனிமே உங்களுக்கு இதெல்லாம் பேசாதீங்க, இனிமே நான் உங்களுக்கு இருக்கேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்தது உண்மை. அதாவது சரியான துணையை நம்ம தேர்ந்தெடுக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு லேட்டர் பீரியட்ல பேசுனது இல்லை. அதை எப்படி சொல்றது சார்? இப்போ எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணமே இவங்க தான் பண்ணி வச்சாங்க. ஒரு வாழ்க்கை அமைஞ்சது இல்லையா? நாங்கள் குழந்தைங்க இருக்கோம். பட் அவங்களுக்கு அது இல்லைன்ற ஒரு ஏக்கமான வாழ்க்கை கண்டிப்பாக அது நம்ம ஏற்றுக்குள்ள தானே வேணும். அமையலைன்றது உண்மையை தவிர வேணான்னு அவங்களும் நினைக்கல, அது காலப்போக்கில் அமையலை, அதுதான் உண்மை. அவங்க பல இன்டர்வியூஸில் அவங்களே இது பப்ளிக்காக சொல்லியிருக்காங்களே, இதில் மறைக்க என்ன இருக்குது? I would have been better off domesticatedன்னு சொல்லிட்டு domesticatedன்னு சொல்லி அவங்க எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் அதை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க லைஃப்பில். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பல ஆண்கள் வந்து அவங்க நம்பிக்கைக்குரியவங்கள இவங்க பழகினா கூட, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினா கூட அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கல, சினிமா ஃபீல்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் வெளியிலையும் சரி. அதனால அவங்களுக்கு ஆண்களை மேலேயே ஒரு கோபம் இருந்தது. அதனாலேயே அவங்க வந்து பல ஆண்களை வந்து அவமானப்படுத்துறாப்புல நிற்க வச்சது, ரொம்ப நேரம் நிற்க வச்சது, காலை விழ வச்சது, நிறைய பேர் காலை அவங்களாம் வேணான்னு சொன்னாலும் விழுந்துட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க அவங்க? அந்த கோபத்தை தான் ஆண் வர்க்கத்து மேலே காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. நிஜமா ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல்கள். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அத்தையை பிடிக்காதவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரல, அவங்கள பார்க்க முடியலன்னா உடனே வெளில போய் தப்பு தப்பாக அவங்கள பற்றி பேச வேண்டியது. அதெல்லாம் நிறைய நடக்கும் அவங்களுக்கு. எல்லாருமே அவங்கள ஏமாற்றினார்கள்லாம் கிடையாது. அவங்களும் அப்படி நினைக்கல யாரையும். அவங்களுடைய நேர பற்றாக்குறை. அரசியலுக்கு வந்த அப்புறமா she did not have enough time. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவெல்லாம் பார்க்கும்போது, எங்களை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் அடிக்கடி பார்த்து பேச முடியல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேச முடியல, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. எல்லாமே அவங்கள பற்றி சொல்கிற தகவல்கள்லாம் உண்மை கிடையாது. வேற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க அவங்க மேலே. பொய்யான ஒரு பிம்பம். ஒரு நேரம் இருந்திருக்காது, வேற எதுவும் பார்க்க முடியாது, ஒரு டயர்டாக இருந்திருப்பாங்க. அவன் ஒரு கதையை கட்டி சொல்லிட்டு போயிடுவான். பார்க்க முடியலன்னா உடனே அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த சசிகலாவுடைய டாமினேஷன் அவங்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கலைங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. உங்கள் சங்காத்தமே வேணாம்னு சொல்லி அந்த குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக 2010 வாக்கில் நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒன் டைம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இது 2 முறை நடந்திருக்கு. நான் சொன்ன 2010 வாக்கில். ஆமாம், 2011 நடந்தது மட்டும்தான் நியூஸில் வந்ததால், அப்போ நியூஸ் மீடியாலாம் வளர்ந்து போனதால்
எல்லாருக்கும் தெரியற விஷயமா இருக்குது. 97, 98லேயே அவங்கள வெளியில் அமிச்சாங்க தான் ஆக்சுவலாக. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா 97 ஒரு வெளியில் ஒரு அனுப்புனாங்க. தடவை அவங்க ஜெயிலில் வைக்கப்பட்டாங்க இல்லையா அவர் கேஸில் வழக்கில், அப்பயே தான் இங்கே ஆமா, சென்ட்ரல் பிரசனில். ஆமாம். அந்த டைம்லலாம் இவங்க யாருமே இங்கே கிடையாது, எல்லாரையும் அமிச்சிட்டாங்க. போயிட்டு வேறு சில நபர்கள்லாம் வீடை மேனேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே. மறுபடியும் அவங்க திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டாங்க. சரி, திருப்பி வந்தாங்கல்ல. என்னுடைய கேள்வி என்னென்னா 97 திரும்பி வந்தாங்க, 2010 வாக்குலேயும் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. ஆமாம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இவங்க வரும்போது இதை பற்றி அவங்க ஜெயலலிதா வந்து புக்கெல்லாம் படிக்காதவங்கள, மீடியா பார்க்காதவங்க இல்லை. இப்போ அளவுக்கு அவ்வளோ மீடியா வரலைனாலும் எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். இவங்க வந்தால் நிறைய விமர்சனங்கள் வருது, இதனால் தனக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வருது. அந்த விமர்சனங்கள்லாம் நிறைய உண்மையும் இருக்குது. அப்படி நினைக்கும் போது எதுக்கு இவங்களை நம்ம சேர்க்கணும், கெட்ட பேர் அவங்கள வராதிங்க, எதுக்கு வர மாதிரி எதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்? எல்லா விதத்துலேயும் முயற்சி எடுத்தாங்க தான் அவங்கள வெளியே அமிச்சது. இல்லைங்க, நான் இப்போ கட்சியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு என்ன சொல்கிறீங்க, செஞ்சாங்க அவங்க. என்ன வராதிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை மீறி வந்தாலும் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்கல்ல. நான் ஏதோ விதத்தில் என்ன உங்களுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அல்லது இதை ஃபோன் பண்ணுறேன், நைஸாக மாதம் மூலியமாக உள்ளே வர ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வராத, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஏன் அவ்வளோ உறுதியான லேடி ஏன் வந்து அந்த விஷயம் ரெண்டு அக்கேஷன்லையும் வராத? உங்கள் சங்காத்தமே வேணாம், உங்கள் மன்னாருடைய சங்காத்தமே வேண்டாம். ஒரு தடவை முடிவெடுத்தது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். பட் மறுபடியும் பார்த்தா கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா பல விஷயங்கள்ல, அரசியலில் அவங்க பல விஷயங்கள்ல ஒருத்தரை வெளில அனுப்பிட்டா போனது தான், ஒருத்தரை தூக்கி எரிஞ்சது தான். அந்த மாதிரி நிறைய பேர். இல்லை, நான் இல்லைங்கிறேன். இந்த பிம்பமெல்லாம் பொய்யானது கிடையாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப மன்னிக்கிற குணம், உடனே ஏற்றுக்கிற குணம், ஏன்னா போய் சாரி சொல்லிட்டா போதும், இவ்வளோதான் அவங்க. பட் அவங்க இருந்தாங்க. பட் அவங்க உண்மையான குணம், உண்மையான கேரக்டர்னா, அவர் தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமல் மன்னிச்சோன்னா உடனே ஏற்றுப்பாங்க. அது அவங்களோட கோவம்லாம் ரொம்ப நாளும் ரொம்ப நேரமும் இருக்காது, ஷார்ட் லிவ்டு தான். அது வந்து அவங்கள பழி வாங்கிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எல்லாமே போய், இதெல்லாம் உண்மை கிடையாது. அவ்வளோ ஹார்ட் அண்ட் ரூட் பர்சன் அவங்க இல்லை. அதை சரியாக பயன்படுத்திட்டாங்க அவங்க. ஆமாம், அதை யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும். அம்மாவை சமாளிச்சிடலாம், சாரி சொல்லிடலாம். அம்மா கோவம் அடங்கட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு. 6 மாதம்லாம் இல்லை, 5-6 நாள் தான், ஒரு கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். ஏதாவது சொன்னால் ஏற்றுப்பாங்க, அப்படி தான் எல்லாரும். பட் அவங்க தன்னுடைய இமேஜுக்கு அவங்க வந்து இடைஞ்சலாயிட்டாங்கும் போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் இதெல்லாம் நம்ம பேசுறது சுலபம். அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன நினைத்தாருன்னு தெரியலையா இருக்கு, அவங்க மனசில் என்ன இருந்துச்சு, அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்கன்னு தெரியலையே. அதுக்குள்ளே என்னென்னமோ மாறி போச்சுல்ல. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா, அப்போது அந்த 2016 இதெல்லாம் நடக்காமல் அவங்க சிஎம் ஆயிருந்தால் கண்டிப்பாக இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டியிருப்பாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். உங்கள் இடத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, பண்ணீங்க. கட்சியெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அது சரி, பரபரப்பா பேசப்பட்டீங்க. ஒரு பேரவையை ஆரம்பிச்சேன். சரி, பேரவை ஆரம்பிச்சீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ரீசன்ஸ் வந்து எங்க வீட்டு வாசல்ல ரொம்ப பேர் வந்து அழுது அமக்கலம் பண்ணி அட்டகாசம் பண்ணி நீங்க தான் வேணும் வேணும் பண்ணதால அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரணுன்றதுக்காக அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள்ல அது ரொம்ப அரசியல் ஈடுபாடுகளால் அது கொஞ்சம் நான் ஆர்கே நகரில் கண்டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணதால கட்சின்ற மாதிரி மாறி போச்சு. அது அவ்வளோதான், ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியாக மாறிச்சு, அவ்வளோதான். மறுபடியும் அந்த ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்லவே இல்லை. பட் நீங்கள் வந்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு போவீங்களா? யார் கூப்பிட்டாலும் போவேன் சார். மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை சந்திக்கணும்னா இல்லை, மரியாதை சந்திப்பு இல்லை, உங்களை வச்சு அரசியலில் காய்கள் நகர்த்துறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சீட் தராங்க, மயிலாப்பூர் சீட் மாதிரி ஒரு சீட் தராங்க, அப்படின்னு நினைப்பீங்களா? தெரியலன்னு தான் சொன்னேன் பதில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா என்னை அரசியல்லாம் ஓடிடுவேன்னு சொல்லி பிரச்சனையே பண்ணேன். நான் வேணவே வேணாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் வந்தது இல்லாமல் எல்லாம் சேர்த்து தான் நான் என்ன அதில் தள்ளப்பட்டு நான் அதில் வந்த காரணம் இதெல்லாம் தான். ஸோ மெயினாக இந்த ஏடிஎம்கேவோட கேடர்ஸ் அந்த தொண்டர்கள் அவங்க ரொம்ப அழுது எங்கள் வீட்டு வாசலில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க நான் வரணுன்ட்டு. அப்புறம் ஓபிஎஸ் வந்தார், அப்புறம் அது என்னென்னமோ ஆச்சு. பட் என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா கண்டிப்பாக யார் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். எனக்கு அப்படியெல்லாம் அப்ஜெக்ஷன் இல்லை. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நோ ரிசர்வேஷன்ஸ். அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? முதல்ல நான் வருவேன்னு அரசியலுக்குன்னு கேட்டீங்க, அதுவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன், தெரியாதுன்ட்டு. தெரியாது மேலே பதில். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
நம்ம இந்த ரவுண்டோடைய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நான் வந்து சின்சியராக அவங்களோட லெகசி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ லெகசி இருக்கணும்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, இந்த 2 ஏடிஎம்கேயும் சேர்ந்தாதான் ஆனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இவங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இல்லை, இந்த லெகசி அம்மாவை அழிச்சு அவங்க வாழ்க்கையை அழிச்சு சின்ன பின்னமாக்கின சசிகலா அவங்க குடும்பத்தினரையும் ஏடிஎம்கே சேர்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ ஏடிஎம்கேல அவங்கள சேர்க்கக்கூடாது. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த விஷயத்தில் நிச்சயமாக தெளிவு இருக்கணும்ல. அதை ஏற்றுக்கொள்ள என்னைக்கும் நான் தயாராக இல்லை. இல்லை, ஓபிஎஸ் சேர்த்தா மண்ணு தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவங்களுக்கு துண்டு போடுறாரு. அதெல்லாம் அரசியல் ரீதியாக அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் வந்தால் ஏற்றுப்பீங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஓபிஎஸ் தினகரன் கிட்ட வேண்டாம், அந்த குடும்பத்தை ஏற்க முடியாது சார். முடியாது. அம்மாவே வேணும்னு ஒதுக்கி வச்சாங்க. இவங்களாம் 25 வருஷம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஓபிஎஸ் மட்டும் வந்தால் ஏற்றுப்பீங்க சார். அவர் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்த்தா ஒரு கட்சியில் சீனியர் அவர். சரி, அந்த மரியாதை தான் நான் அன்னைக்கு கொடுத்தேன், இன்னைக்கு கொடுக்கறது. சரி, அந்த மரியாதை இபிஎஸ் சார் வந்து அவர் கொடுப்பேன்னு தான் சொல்கிறேன், மாட்டேன்னு நான் சொல்லலை. இப்போ அத்தையோட பயணித்த ஏடிஎம்கே சார்ந்த அத்தனை பேருக்கும் ஜெயக்குமார் சாரோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இப்போ எல்லாருக்கும் என்கிட்ட ஒரே மரியாதை என்றைக்கும் இருக்கும். அவ்வளோதான் என் ஸ்டாண்ட், அவ்வளோதான். அதில் எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறேன். ஆனால் இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஓட்டு இருக்காங்க, அந்த அவங்க ஜாதி ஓட்டு உண்மையிலேயே அந்த ஏரியாவில் அப்படி இருக்கா? அங்கே போனேன் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. முதல்ல பெண்கள் கூட்டாங்க முன்னாடி நிற்க சொல்லுங்களேன். இவங்களை நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு நிற்க சொல்லுங்களேன். இல்லை, இவங்களுடைய சமூக ஓட்டு இன்னும் இருக்கா அவங்களுக்கு? சசிகலாவுக்கு அந்த சமூகம்லாம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலி பேசணும்னா அந்த சமூகம் இருக்குது, அதுக்கான ஓட் பேங்க் இருக்க தான் செய்யும். பட் அந்த ஓட்டு இவங்க போடுறாங்கன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? என்ன ப்ரூஃப் இருக்குது? அதுக்கு எந்த ப்ரூஃபுமே அது கிடையாது. இல்லை, அந்த பெல்ட்டில் வந்து சசிகலா பிரச்சாரம் பண்ணால் அது வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்பாகுமா? ஆகாது. எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. ஏடிஎம்கே அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது தான் சொல்கிறேன். அத்தைக்கு உதவியாளராக வீட்டில் இருந்தாங்க, அதோட நிறுத்திக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தையும் அதுதான் சொன்னாங்க. அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காருங்க, ஸோ அவங்களுக்கு கட்சியில் தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு அவங்க யாரையாவது சொல்லுங்கள். சரி, அப்படி சொன்னாங்கிறீங்களே, நான் சொல்லி ஆன் ரெக்கார்ட். சரிங்க, அப்போ அந்த குடும்பத்தில் இத்தனை பேர் வந்தாங்களே, வரிசையாக வந்தாங்களே, அவங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல அதிகாரத்தில் இருக்கும்போது இவங்க ஏன் அதை அப்படி கண்டுக்காமல் விட்டாங்க? அப்பயே கண்டுக்காமல் விடல. ஷி வாஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட் டு கண்ட்ரோல் தெம். அவங்க கை மீறி சில விஷயங்கள் போனதை அவங்களால தடுக்க முடியல. பின்னாடி போய் ஒன்று பண்ணிட்டுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்கள். நீங்கள் மக்களை கவனிப்பீங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஃபார் த என்டையர் ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை ஒரு மூளை முடுக்கில் இருந்தாலும் அத்தை தான் பார்க்கணும். அவங்க ஆட்சி நடத்துவாங்களா, கட்சி நடத்துவாங்களா, இந்த குடும்பத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா? என்னதான் அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க? சரி, இந்த குடும்பம் மிகப்பெரிய ஹியூமன் பீயிங், அவங்க ரோபோ கிடையாது. சரி, இந்த குடும்பம் மிகப்பெரிய அவங்க ரோபோ இல்ல, எல்லா வேலையும் பண்ணிட்டு மெக்கானிக் மாதிரி பண்ண முடியாது சார். இல்லம்மா, மெக்கானிக்கலா இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சிருச்சுங்கிறது உடைய அவங்களுக்கு தெரியாது சார். இந்த சம்பாதிச்ச விஷயத்துக்குள்ளலாம் நான் வர மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆர் கமெண்ட் ஆன் ஆல் தட். யாருக்கு எப்படி என்ன வந்ததுன்னு தெரியாது. அதே ஏமாத்தினாங்களா? எஸ், கண்டிப்பாக செய்தார். அவங்களுக்கு தெரியாமல் நான் விஷயம் செய்தார். ஸோ உங்களை பொறுத்தவரை இபிஎஸ் வந்தால் சேர்த்துக்கலாம், அது ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாரும் ஒன்று தான் சார். ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் இந்நாள் இருக்கிற அத்தனை சீனியர்ஸும் ஒன்று தான். அவர்கிட்ட அம்மாவுக்கு அவங்க ஒன்று தான். மைனஸ் அந்த குடும்பம். அம்மா வந்து அவங்களெல்லாம் வேற வேற கண்ணோட்டத்தில் பார்க்கல. இவர் தான் வேணும், அவர் தான் வேணும்லாம் அவங்க யாரையும் கை காட்டவும் இல்லை, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எல்லாரையும் ஒன்றா தான் வச்சாங்க, அதில் மாற்றம் இல்லை. பட் இவங்கள வேணவே வேணாம்னு அடியோட விரட்டாங்க. இவங்க இருக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க. அவங்கள சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். எனக்கு விருப்பம் இல்லை மட்டும் இல்லை, கூடவே கூடாது. அதுதானே திரும்ப அதே தானே பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்டத்தட்ட அதே தான். இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இல்லை, அவர் தான் வேணான்னு சொல்கிறாரு. அவரோட கருத்தை ஏற்றுக்கணும்னு அதுதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன். இபிஎஸ் சார் வந்து அவன் அந்த குடும்பத்தை சேர்க்கவே கூடாதுன்னு சொன்னான்னா அது நியாயமான கருத்து, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, கரெக்டானது. ஆனால் ஓபிஎஸ் தான் மட்டும் வரமாட்டார் போல இருக்கு. அவங்களையும் சேர்த்ததே ஐஸ்வர்யங்கிறாரு. சார் ஏன் சார் அவரை பற்றியே இது பண்ணுறீங்க? அவர் வந்து இது பாருங்களேன், அவரோட நியாயங்களை நம்ம பார்க்கணும். அவரை வந்து எப்படி தெரியுமா சொல்லுவேன் நான், வாண்டுறாங்க, போன்றாங்க, சேர்த்துக்கிறாங்க, வெளியே அனுப்புகிறாங்க. இதுக்கு நியாயம் இல்லாமல் இருக்குல்ல. இது பகடை காய் மாதிரி ஒருத்தரை வச்சு ஆடக்கூடாது. ஸோ அவரை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துட்டு அவருக்கு என்ன உரிய மரியாதையோ அதை கொடுக்கணும் இல்லையா? நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரும் பற்றி பேசணும். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து இதுவரையிலும் யாருக்கும் அவருடைய மாஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்குன்னு பரவலாக நம்பப்படுது. ஸோ இப்போ விஜயோடைய இப்போ சப்போஸ் டிஎம்கே அலையன்ஸ் தனியாக, ஏடிஎம்கே அலையன்ஸ் தனியாக, பிஜேபி ஏடிஎம்கேலாம் ஒரு அலையன்ஸ், விஜய் தனியாக நின்னாமல் இந்த ஈக்குவேஷன்ஸ் மாறி போகும். நீங்கள் விஜயோட என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, அதனால் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரே அடியில் வந்து
அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாரா? அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத விஷயம். உண்மையாக பேசணும்னா ஆ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ தான் வரும், அதில் மாற்றம் இல்லை. சரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இன்னை வரைக்கும் ஹீரோவாக தான் இருக்கார் எல்லாரும் மனசுலையும். என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன அலைன்ஸ் இருந்தால் கூட அவர் வந்து ஆனாக்க அது அன்றைய காலகட்டத்துக்கு பொருந்திய விஷயம், இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத விஷயம் இது. ஏன்னா இப்போ அரசியல் கணக்குகளெல்லாம் மாறி போயிருக்கு, அவேர்னஸ் ரொம்ப இருக்குது, மக்களுக்கெல்லாம் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது, இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அரசியல் ஆர்வம் இருக்குது, யூத்துக்கெலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும்தான் அரசியல் பற்றிலாம் பேசுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாமே அரசியல் பேசுகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அதில் ஆர்வம் இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் சொல்கிற பசங்க தான் அவருக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்கிறாங்க. இல்லை அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். இப்போ இதுவுமே ப்ரெசன்ட் ஜெனரேஷன்லேருந்து அரசியல் கணக்குகள்லாம் கொஞ்சம் மாறுபடும். அதனால் இன்றைக்கே கட்சி ஆரம்பித்து நாளைக்கே சிஎம் வருதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும், ரியல் லைஃப்பில் நடக்காது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்புகள் கம்மி, குறைவு. சினிமாவில் நடக்கும், ரியல் லைஃப்னால் ப்ராக்டிக்கலி இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் வேறொன்று 30 ஆண்டுக்கு ஆட்சி செய்த கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று அதிமுக. அவங்களோட போட்டி போடுறதே பெரிய காம்படிஷன், டஃப்பாக தான் இருக்கும். ஸோ தனியாக நிற்கும் போது அவரோட ஓட் பேங்க் அவரை நிரூபித்தார்னா அதுக்கப்புறம் தான் அவருடைய அடுத்த கட்டம் ஃபியூச்சரில் வேணால் பாசிபிலிட்டிஸ் தேவை. ஸோ உங்கள் அத்தையோட வீட்டை, அழகான வீட்டை அழகாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்கறதே ரொம்ப ஒரு வியப்பாகவும் அழகாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. பல விஷயங்கள் நம்ம பேசணும், பல விஷயங்கள் மனசை விட்டு பேசுனீங்க. அதுதான் உங்கள் ஸ்டைல், அத்தை ஸ்டைலு. ஸோ நம்ம இன்னொரு முறை இதே வீட்டில் சந்திப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி.